Praise the Lord. ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை பேசுகிறார் அப்படின்றத நம்ம வார்த்தையை படித்து தெரிஞ்சுக்கலாம். Matthew chapter 21 verse 19. And seeing a fig tree by the road, he came to it and found nothing on it but leaves, and said to it, Let no fruit grow on you ever again. Immediately the fig tree withered away. ஸோ என்னென்னா, ஆண்டவர் அவர் பசியாக இருக்கும்போது அப்படியே வாக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் என்ன பார்த்தாரா, அத்தி மரத்தை பார்த்தாரா. அத்தி மரத்தை பார்த்த உடனே சரி போல் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே எதுவுமே அவங்க அந்த செடியில் ஒரு கனியும் காணப்படலை. ஸோ இம்மீடியட்லி அதை பார்த்து நீ இனி கனியே கொடுக்க மாட்ட அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். ஸோ சொன்ன உடனே அதில் இருக்கிற அந்த லீவ்ஸ் மட்டும் இருந்தது, இலங்கள் மட்டும் இருந்தது. அது எல்லாமே காஞ்சி கீழே விழுந்துருச்சு, எல்லாமே காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ எதுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் நம்மள்ட்ட பேசுகிறார் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அதனால தான் நிறைய பேர் நிறைய ஊழியக்காரங்கள்கிட்ட நம்ம கேட்குறோம், நிறைய வார்த்தைகள் கேட்குறோம், சர்ச்சில் கூட நிறைய வார்த்தைகள் கேட்குறோம். இதெல்லாம் கேட்டோம் நம்ம எதுவுமே சொல்லாத இந்த காதுலன்னு கேட்டு இந்த காதுலேருந்து விட்டுற மக்களாக இருக்கிறோம். ஸோ இப்போ இவ்வளோ சமீபமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம எதுவுமே கனி கொடுக்கல, ஆண்டவருக்காக எதுவுமே செய்யலை, எதுவுமே இல்லை, நம்ம வெறும் ஜஸ்ட் கேட்குறோம் அப்படியே விட்டுடுறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்வார்னா, வேஸ்ட்டு. நம்ம எதுக்கும் வெறும் நம்ம வேர்டு இன்டேக் பண்ணுறோம், அது எதுவுமே பிரயோஜனமே கிடையாது, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஆண்டவர் வருகை நிறைய எப்படின்னா சீக்கிரமாக எப்படி வருவார், நாளைக்கு வந்துடுவாரா நாளன்னைக்கு வந்துடுவாரான்னு சொல்கிறதுக்கு இல்லை, எப்போ வருவாங்கன்ற நம்மளுக்கு தெரியாது. அதனுடைய வார்த்தை கூட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். ஸோ தயவு செய்து நம்ம அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ எதுக்கும் லாக்கில வேண்டாம், இனிமேல் நான் உனக்கு சொல்லவே கூடாது என் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிடக்கூடாது. ஓகேயா? ஸோ அவர் அவருக்காக நம்ம வேலை செய்யணும், அவருக்காக ஏதாவது நம்மளுக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். எப்படின்னா ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம செய்யணும். அந்த அத்திமர செடியாக நம்ம இருந்துடக்கூடாது, அந்த அத்திமரமாக நம்ம இருந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஸோ அது சொல்லக்கூடாதுன்னா நம்ம இந்த ரொம்ப அர்ஜென்ட்டான டேஸ் இதெல்லாம். நீங்கள் நினச்சிருப்பீங்க எல்லாம் கூலாக போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு ஜெபம், நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கிற டேஸ், ஆண்டவருக்குள்ளே நிறங்கி இருக்கிற டேஸ், நிறங்கி இருக்கணும், இனிமேலும் இருக்கணும், மற்றவங்களுக்காக ஜபிக்கணும், மற்றவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் வார்த்தையை சொல்லணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறது. ஸோ நம்ம அத்திமரமாக இருக்காதபடிக்கு ஆண்டவருக்கு கனி கொடுக்குற ஒரு செடியாய், கனி கொடுக்குற ஒரு பிள்ளைகளை நம்ம காணப்படலாம். ஓகேயா? ஸோ ஆண்டவர் இந்த வார்த்தை இன்னைக்கு நம்மள்கிட்ட பேசினார். நாளைக்கு என்ன வார்த்தை கொண்டு நம்மள்கிட்ட பேசுகிறாரோ நாளை தினத்தில் பார்க்கலாம். நான் சொல்றேன். God bless you.